கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வசனங்களை தியானிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்தபடினாலே வேத வசனங்களை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறான் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் விலையேற பெற்றது அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களுக்கு தயவு செய்யும், நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைபடும். நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படியாய் எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ரூத்தை குறித்து, ரூத்து போவாசிடத்திலே போவாசுடைய வயல்வெளியிலே போன பொழுது நடந்ததான ஒரு சம்பவங்களை குறித்து தான் இங்கே படிக்கிறோம். இங்கே இந்த ரூத்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிழலாட்டமா இருக்கிறது. போவாஸ் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. போவாசுடைய வயல்வெளி சபைக்கு நிழலாட்டமா இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சபை, எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை, மனவாட்டி சபை, பூர்ணமாக்கப்பட்ட சபையாய் நம்முடைய சபை மாற வேண்டும். இங்கே இந்த வேத வசனத்திலே அவள் தலையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படியாய் எதினாலும் உடைய கண்களிலே தயவு கிடைத்தது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ தேவ பிள்ளைகள் நாம் சொல்கிற வார்த்தை என்ன? என் தேவன் என்னை விசாரிக்கவில்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு தயவு காட்ட யாரும் இல்லை என்று சொல்கிறோம். இந்த 10ஆம் வசனத்திலே 2 காரியங்கள். ஒன்று விசாரிக்கிற தேவன், இரண்டாவது அவருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். அதே 10ஆம் வசனத்தில் மேலே வாசிக்கிறோம், ரூத்துக்கு இந்த விசாரிப்பு, ரூத்துக்கு போவாசுடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்றால், ரூத் அதற்கு முன்பாக செய்த காரியம் என்ன? அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, இதெல்லாம் போவாசுக்கு முன்பாக, போவாஸ் ஆகிய இயேசுவுக்கு முன்பாக அவள் செய்தபடினால்தான் அவளை போவாஸ் விசாரித்தான். போவாசுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. நாமும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் எப்படி ஆண்டவர் உன்னை விசாரிப்பார்? ரூத்தை போல ஒரு முகங்குப்புற விழுந்து வணங்கி, ஆண்டவரே, நான் அந்நிய தேசத்தால், எனக்கு இந்த தகுதி எப்படி கிடைத்தது என்று நீ உன்னை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் நம்மை விசாரிக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டுமானால், ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதே வசனத்திலே, அப்பொழுது ரூத்து அவள் தரையிலே, தரை என்பது எதை காட்டுகிறது?
இன்னைக்கு ஆண்டவர் விசாரிக்கணும், அவருடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கணும் என்று சொல்கிறாய். உண்மைதான். ஆண்டவர் அநியாயமான தேவன் அல்ல, அவர் விசாரிக்கிற தேவன். அவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? ரூத்து போவாசிடத்தில் போன உடனே, போவாசை பார்த்த உடனே தரை என்பது தன்னைத்தானே தாழ்த்துகிற ஜீவியத்தை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை உனக்கு தெரியும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாய், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய், உபதேசம் தெரியும், சத்தியம் தெரியும், உண்மைதான். ஆனால் உன்னை நீ தாழ்த்துகிறாயா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். விசேஷமாய் இந்த தாழ்த்துதல் என்பது எப்ப வர வேண்டும்? ஒரு பிள்ளைக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு ஊழியக்காரனானாலும் ஒரு விசுவாசியானாலும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எப்ப வர வேண்டும்? இந்த தாழ்த்துதல் எப்ப வர வேண்டும்? ஒரு தவறுகள் நடக்கும் போது, ஒரு தப்பு நடக்கும் போது, அப்பதான் நம்மளை தாழ்த்தணும். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தவறு நடந்தாலும் கூட, பாவங்களை செய்தாலும் கூட தன்னை தாழ்த்த மாட்டார்கள். தாழ்த்தாத பட்சத்திலே தேவன் எப்படி உன்னை விசாரிப்பார்? தாழ்த்தாத பட்சத்திலே தேவனுடைய கண்களிலே எப்படி உனக்கு தயவு கிடைக்கும்? ஆயக்காரன் கூட தேவனுடைய சமூகத்திலே வந்தபொழுது ஆலயத்தில் வருவதற்கு துணிகரமாய் இடம் கொள்ளாமல் ஆலயத்தின் தூரத்திலே நின்று கொண்டு தன் கண்களை ஏறெடுத்து தேவனை பார்க்க துணிகரம் கொள்ளாமல், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி தன்னை தானே அவன் தாழ்த்தினான். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தாழ்த்தவே உன் இருதயம் ஒப்புக்கொள்ளவில்லை. உன் இருதயத்திலே கடினங்கள், உன் இருதயத்திலே பெருமைகள், மேட்டிமைகள் இதெல்லாம் வைத்துக் கொண்டு என் தேவன் என்னை விசாரிக்கவில்லை, என் தேவனுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எப்படி ஆண்டவர் உன்னை விசாரிப்பார்? தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, தன்னைத்தானே தாழ்த்துகிறவனே உயர்த்தப்படுவான். தரை என்பது ரூத்து தரையிலே, இது தாழ்த்துகிற ஜீவியம். ஒருவேளை உனக்கு நல்ல வீடு, நல்ல ஐஸ்வர்யங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் தேவனுக்கு முன்பாக நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்களா? மனுஷனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிறீர்களா? இல்ல சொந்த பந்தங்கள் முன்பாக பெருமையாய் நடக்கிறீர்களா? போவாசுக்கு யாரும் இல்லைதான், ஆனால் ரூத்துக்கு யாரும் இல்லைதான், ஆனால் ரூத்துக்கு எல்லாவற்றையும் கிடைத்த பொழுது அவள் தாழ்த்திதான் ஜீவித்தாள், பெருமை பாராட்டவில்லை. ரூத்து சொன்னது என்ன? ஐயோ, நான் இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி உள்ளவர் அல்ல, நான் ஒரு அந்நிய மனுஷி, அந்நிய தேசத்தான், எப்படி உடைய கண்களிலே எனக்கு தயவும் விசாரிப்பும் கிடைத்தது? தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை விசாரிக்க வேண்டுமானால் முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம், உன்னை நீ தாழ்த்தணும். தாழ்த்தணும் என்றால் ஏதோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே அப்படி என்று அல்ல. முழங்கால் படியிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நிமிஷப்பொழுதும், ஒவ்வொரு செகண்டும் நீ என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, நான் பாவியாக என் மேல் கிருபையாக இறங்கும் என்று நீ சொல்ல வேண்டும். முதலாவது தாழ்த்த வேண்டும். இரண்டாவது முகங்குப்புற விழுந்து. இந்த முகங்குப்புற விழுந்து என்று சொன்னால் மனஸ்தாப இருதயத்தை காட்டுகிறது. பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக தான் மனஸ்தாபம் என்றல்ல, ஒவ்வொரு நாளும் மனஸ்தாப இருதயம் நமக்கு தேவை. சின்ன சின்ன விஷயத்தில் கூட தவறுகள் வரும்பொழுது மனஸ்தாபப்படணும். ஐயோ, நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது கரெக்ட் இல்ல. இப்படிப்பட்ட மனஸ்தாபத்தின் ஆவி உனக்குள் இருக்கிறதா? எத்தனையோ தேவ பிள்ளைகள் தவறு செய்தாலும் மனஸ்தாபங்கள் இல்லை. ஆகினால்தான் தேவன் அவர்களை விசாரிக்கவில்லை. அவர்களுக்கு எங்க போனாலும் யாருடைய கண்களிலும் தயவு கிடைக்காமல் இருக்கிறது. கவர்மெண்ட்ல போனால், ஆபீஸ்ல போனால்,
எங்க போனாலும் எதற்கு நமக்கு தயவு கிடைக்கவில்லை? மனஸ்தாபத்தின் ஆவி இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். மனஸ்தாபம் இருக்கிறதா? நான் செஞ்சது தப்பு, நான் போனது தப்பு, நான் உட்கார்ந்தது தப்பு, இதை செய்தது தப்பு, இப்படிப்பட்ட ஒரு மனஸ்தாபத்தின் ஆவி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த மனஸ்தாபத்தின் ஆவி நமக்குள்ளே இல்லாமல் போனால் ஆண்டவர் நம்மை விசாரிக்க மாட்டார். மனஸ்தாபத்தின் ஆவி யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை தான் கர்த்தர் விசாரிப்பார். அவர்களுக்கு தான் ஆண்டுடைய கண்களிலே தயவு கிடைக்கும். அவள் முகம் குப்புற விழுந்து என்றால் மனஸ்தாபத்தின் ஆவி. தன் பாவி ஆயக்காரன் எப்படி தன் மார்பிலே அடித்துக் கொண்டு அழுதான், அப்படி நீ மனஸ்தாபப்படணும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே உட்காரும் பொழுது, ஆண்டவரே நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவன். மனஸ்தாபத்தின் ஆவி உனக்குள் இருக்கிறதா? மனஸ்தாபத்தின் ஆவியை நீ பெற்றுக்கொண்டு இருக்கிறாயா? நீ செய்கிற ஒவ்வொரு தவறுக்காக நீ மனஸ்தாபப்படுவாயானால் ஆண்டவர் உன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். உனக்கு கருணை காட்டுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைக்கும். உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உனக்கு என்ன தேவையோ முன்பாகவே ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் பலவான தேவனா இருக்கிறார். சக்தியான தேவனா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ ஒவ்வொரு விஷயத்தை குறித்து தேவனுக்கு முன்பாக மனஸ்தாபத்தை ஆவியை பெற்றுக்கொள். அந்த நேரத்தில் எல்லாம் உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாதே. அந்த நேரத்தில் எல்லாம் உன் ஜீவியத்திலே கடினமான ஜீவியங்கள் காணப்படக்கூடாது. உன் இருதயம் ஒரு பஞ்சை போல மாற்றப்படுமானால், ஒரு சிறு பிள்ளையை போல மாற்றப்படுமானால், சிறு பிள்ளையை போல நீ தாழ்த்துவாயானால் தேவன் உன்னை விசாரித்து உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். முதலாவது தரை என்றால் தாழ்த்தணும். இரண்டாவது முகங்குப்புற என்று சொல்வது விழுந்து, அது மனஸ்தாபத்தின் ஆவி. மூன்றாவது அவள் வணங்கி, போவாசை வணங்கினாள். இந்த அர்த்தம் என்ன? அறிக்கை செய்ய வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். உண்மையை பேச வேண்டும். பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு பொய் பேசக்கூடாது. பொய்யின் ஆவி உன் வீட்டை சாபமாக்கும். சகரியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், சகரியா கண்ட தரிசனத்திலே அந்த பொய் பேசுற வீட்டின் மேலே சாபங்கள் வந்ததா, தரித்திரங்கள் வந்ததா. வணங்கி என்று சொல்வது உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். வணங்கி என்றால் ரூத்து வணங்கினார், போவாசை வணங்கினார், இயேசுவை வணங்கினார். இந்த அர்த்தம் என்ன? உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும், உண்மையான அறிக்கை செய்ய வேண்டும், உண்மையான காரியத்தை சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, உண்மையை பேசுகிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நீதிமொழிகள் சொல்கிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். நீ உண்மையை பேசுகிறாயா? ஒரு ஊழியர்களா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும் நீங்கள் யாரா இருந்தாலும் உன் வாயிலே உண்மை வருகிறதா? உண்மை பேசாத ஒரு மனிதன் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உண்மை பேசாத மனிதனை ஆண்டவர் விசாரிக்க மாட்டார். பொய் பேசுகிற மனிதனை விசாரிக்க மாட்டார். பொய் பேசுகிறவனுக்கு ஆண்டுடைய கண்களிலே தயவு கிடைக்காது. நீ உண்மையை பேசு. நீதிமொழிகள் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் அரை குறையான ஆசீர்வாதம் அல்ல, பரிபூர்ணமான ஆசீர்வாதம். நீ பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ உண்மையை பேசுகிற மனிதனா இருக்க வேண்டும். எங்க இருந்தாலும் சரி, உன் வேலை ஸ்தலம், குடும்பம், சபை, ஊழியங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவ பிள்ளையே, நீ உண்மையை பேசு. உண்மைதான் உனக்கு ஆசீர்வாதம்.
உண்மைதான் உன்னை உயர்த்தும், உண்மைதான் உன்னை நீதிமானாய் மாற்றும், உண்மைதான் உன்னை பலப்படுத்தும், உண்மைதான் உனக்கு தைரியத்தை கொடுக்கும். பொய் பேசுகிறவனுக்குள்ளே எப்பொழுதும் பயத்தின் ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது. வணங்கி என்று சொல்வது ஒத்துக்கொள்வது, உண்மையை பேசுகிறது, உள்ளதை உள்ளதென்று சொல்கிறது. ரூத்து போவாசை வணங்கினார், அது உண்மையான காரியம், உண்மையை சொன்னார். இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட எத்தனையோ பேருடைய வாயிலே உண்மை வரவில்லை. எத்தனையோ ஊழியர்கள் கூட இன்னைக்கு பொய்யான உபதேசங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் இருக்கிற உண்மையான உபதேசத்தை, ஆண்டவர் அறிவித்த உபதேசத்தை உண்மையாய் சபைக்கு நீ சொல்லு. அப்பதான் உன் சபை ஆசீர்வதிக்கப்படும், உன் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் தங்களுக்கு அனுகூலம் வர வேண்டும் என்று சொல்லி அனுகூலமான உபதேசங்களை பேசுகிறார்கள், பொய்யான உபதேசங்களை பேசுகிறார்கள், பொய்யான சத்தியத்தை சொல்கிறார்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்கிறார்கள், பொய்யான வார்த்தையை சொல்கிறார்கள். இதற்கு தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாட்களிலே எச்சரிக்கையா இருங்கள். கள்ள அப்போஸ்தலர், கள்ள போதகர், கள்ள சுவிசேஷகர், கள்ள சகோதரர் சபையின் மத்தியிலே தோன்றுவார்கள். பொய்யான உபதேசகர், பொய்யான அப்போஸ்தலர், பொய்யான சுவிசேஷகர், பொய்யான சகோதரர், பொய்யான உபதேசங்களை பேசுகிறவர்கள். தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ பேர் பொய்யான உபதேசங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி ஆண்டவர் அவர்களை விசாரிப்பார்? எப்படி ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைக்கும்? தேவனுடைய பிள்ளையே, உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார். இந்த நாளிலும் கூட ரூத்தை போல ஒரு உண்மையுள்ள மனுஷனார். முதலாவது அவள் தரை தாழ்த்தினார், இரண்டாவது முகம் குப்புற விழுந்து மனஸ்தாபம், மூணாவது வணங்கினார். இது உண்மை, பொய் பேசக்கூடாது. இப்படிப்பட்ட ஜீவிதங்கள், இப்படிப்பட்ட சுபாவங்கள் உன் வாழ்க்கையிலே காணப்படுமானால் நிச்சயமாய் அந்த வசனம் சொல்கிறது, கீழே அவனை போவாஸ் அவளை விசாரித்து, இன்னைக்கு ஆண்டவருடைய விசாரிக்க வேண்டுமா? விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. மனுஷன் ஒருவேளை உன்னை விசாரிக்காமல் இருக்கலாம், மனுஷன் உன்னை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டுடைய கண்கள் உண்மையில் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். மகனே மகளே, நீ பயப்படாதே. நீ ஒருவேளை விதவையா இருக்கலாம், நீ ஒருவேளை தனி மனிதனா இருக்கலாம், ஒருவேளை தனியான ஒரு வாலிபன், தனியான ஒரு வாலிப பெண்ணா இருக்கலாம், உனக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம், உனக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், தங்க வீடு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், புசிக்க போஜனம் இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த ஆண்டவர் தான் கிறிஸ்து தான், அந்த இயேசு தான் உண்மையான தேவன். அவர் நாமம் மகிமைப்படுகிற நாமம், அவர் நாமம் விலையேற பெற்ற ஊற்றுண்ட பரிமள தைலம். அந்த நாமம் வானத்தின் கீழே பூமியின் மேலே உண்மையுள்ள நாமம். அந்த நாமத்தை நீ விசுவாசித்தாயானால், அந்த நாமத்தை நீ நம்புவாயானால், அந்த நாமமாகிய இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த தேவன் உண்மையிலே இறங்கி வருகிறார். அவர் விசாரிப்பார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை தைரியப்படுத்துவார், உன்னுடைய வியாதியை சுஸ்தமாக்குவார், உனக்கு இருக்கிற மன கஷ்டங்களை தீர்ப்பார், உனக்கு இருக்கிற வேதனைகளை கூட தீர்ப்பார். அவர் உன்னை விசாரிக்கிற தேவன். அந்த விசாரிக்கிற தேவனிடத்திலே உன்னை நீ தாழ்த்தி முழங்கால் படியிடு, உன் பாவங்களை ஒத்துக்கொள், நீ மனஸ்தாபப்படு. இப்பொழுதே உன் குடும்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் இறங்கி வருகிறார். அவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார், நட்சத்திரங்களை அனுப்புகிறார். அந்த நட்சத்திரத்தின் மூலமாக உன் குடும்பங்கள் பிரகாசிக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, உன்னை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ பயந்து பின்வாங்கி போவாதே, மரணத்துக்கு நேராய் போவாதே. நீ மரித்து போகிற மனுஷன் அல்ல, நீ ஜீவிக்க வேண்டிய மனிதன். இன்னும் ஆயுசு நாட்களை உனக்கு அதிகமாய் தேவன் தருவாராக. உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அடுத்து, அவருடைய கண்களிலே இவளுக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைக்க வேண்டுமா? எல்லா ஆசீர்வாதங்கள் தேவன் உனக்கு கிடைக்க வேண்டுமா?
ஆண்டவருக்கு முன்பாக பயபக்தி உள்ள ஒரு மனிதனாய் நீ ஜீவி. ஆண்டவருக்கு மாத்திரம் நீ பயப்படு. ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாக நீ பயபக்தி உள்ள ஒரு மனிதனாய் ஜீவி. எல்லா ஆசீர்வாதமுக்கும் பாத்திரவானாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உனக்கு சியோனில் இருந்து தருவார். ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய கண்களிலே அதிகமான தயவு கிருபையை கர்த்தர் உனக்கு தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களை மூடுங்கள். எல்லாரும் கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரியும் அப்பா. உன் குடும்பத்தை விசாரிக்கிறார். உன் குடும்பத்துக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. எந்தெந்த காரியங்கள் இப்பொழுது ஆகாமல் இருக்கிறதோ எல்லா காரியத்தையும் ஆக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் எல்லாம் ஆகும். அவரை நம்பு. நாங்கள் இப்ப ஜெபிக்கும் போது எந்தெந்த குடும்பத்திலே இப்படி விசாரிப்பு இல்லை, எந்தெந்த குடும்பத்திலே கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமோ நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிறான நல்ல தகப்பனே, அப்பா நீர் உண்மையுள்ள தேவன், நீர் நீதிமான், நீர் பரிசுத்தமுள்ள தேவன். எத்தனையோ குடும்பங்களை விசாரிக்க யாருமே இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தின் மத்தியிலே நீர் வர வேண்டும் அப்பா. அந்த குடும்பத்துக்கு நீர் எஜமானாய் வர வேண்டும் அப்பா. அந்த குடும்பத்துக்கு நீர் தலையாய் வர வேண்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், கஷ்டங்களை எல்லாம் நீக்கி இப்பொழுது ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கண்களிலே தயவு கிடைக்கவில்லையே ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் அப்பா. நீர் அவர்களை பாரும், நீர் அவர்களை கண்ணோக்கி பாரும். உம்முடைய கண்கள் உலகமெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களின் மேலே உம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் 128 சங்கீதம் 5 வசனம் சொன்னபடி சியோனில் இருந்து பிரகாசமுள்ள கண்களை வைத்து எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தின் மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களிலே இருக்கிற தரித்திரம், சாபங்கள் நீக்கப்படட்டும். நீர் ஆசீர்வதி. எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.